2024ஆம் ஆண்டு புத்தாண்டு வரவேற்கும் விதமாக கன்னியாகுமரியில் முதல் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் காத்திருந்தனர். அப்போது மேகமூட்டத்தின் காரணமாக சூரிய உதயம் தென்படாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. அதன்படி மல்லிகைப்பூ 1 கிலோ 1500 ரூபாய்க்கும், முல்லை மற்றும் மெட்ராஸ் மல்லி 600 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 500 ரூபாய்க்கும், அரளி 200 ரூபாய்க்கும், செண்டுப்பூ 70 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சுவாமி தரிசனம் செய்வதற்காக திரளான பக்தர்கள் குவிந்ததால் வரிசையாக கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். அக்னி தீர்த்த கடற்கரை, புண்ணிய தீர்த்த கிணறுகளில் புனித நீராடி பக்தர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இங்கே நான் அந்த புது வருஷத்தில் இந்த தெய்வத்தை வணங்குறதுல நான் பெரும் மகிழ்ச்சி வருகிறேன். இந்த 2024 வருஷம் ஃபுல்லாக நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சிவனை வணங்கி எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நான் கேட்டுக்கிறேன். கோவை உக்கடம் கோட்டைமேடு பகுதியில் புத்தாண்டு கொண்டாடிய இளைஞர்கள் பிரியாணி கடை முன்பாக குவிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கூட்டம் கட்டுக்கடங்காமல் சென்றதை அடுத்து பிரியாணி பிரியர்களை லத்தியால் அடித்து காவலர்கள் விரட்டி அடித்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் புத்தாண்டு பிறப்பையொட்டி தங்க கவசத்தில் காட்சியளித்த விநாயகரை விடியற்காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு செய்தனர்.